ஹரி ஓம். மங்களகரமான ஸ்ரீ குரோதிநாம சம்வத்சரம் ஆடி மாதம் 13ஆம் நாள் ஜூலை 29 திங்கட்கிழமை ஆடி கிருத்திகை திருவிழா. ஆடி கிருத்திகை மிக விசேஷமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு திருவிழா. ஆடி மாசத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விரத நாட்களிலே ஒன்று ஆடி கிருத்திகை. இந்த நாளிலே முருகப்பெருமானின் கோவில்கள் அனைத்திலும் விழா எடுத்து கொண்டாடப்படுகிறது. மாதந்தோறும் வரும் கிருத்திகை நட்சத்திரம் அன்று விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபட்டாலும் ஆடி கிருத்திகையிலே விரதம் இருப்பது மிகவும் விசேஷமானதாகும். இதனாலே அம்பிகையினுடைய அருளும் கூட கிடைக்கிறது. குழந்தை வரம் வேண்டும், வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்பவர்கள் எல்லாம் ஆடி கிருத்திகையிலே விரதமிருந்து முருகனையும் அம்பிகையையும் வழிபட வேண்டும். அன்றைய தினம் முருகப்பெருமானை கோவிலுக்கு சென்று தரிசிப்பதும் பாலாபிஷேகம் செய்து வழிபடுவதும் மிகவும் ஏற்றதாகும். முருகனுக்கு நடக்கும் அபிஷேக ஆராதனைகளை காண்பவர்களுக்கு எல்லாவிதமான நலன்களும் ஏற்படும் என்பது ஐதீகம். சிவனுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து தோன்றிய முருகப்பெருமானை 6 கார்த்திகை மகளிர் பெண்கள் வளர்த்தனர். அந்த கார்த்திகை பெண்களுடைய வளர்ப்பை சிறப்பிக்கும் விதமாக அவர்கள் முருகனுக்குரிய நட்சத்திரமாக கருதப்படுவார்கள் என்றும், அந்த நாளிலே கார்த்திகை பெண்கள் 6 பேரும் வழிபடப்படுவார்கள் என்றும், கார்த்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை வழிபடுபவர்களுக்கு எல்லாவிதமான நலன்களும் கிடைக்கும் என்றும் சிவபெருமான் கிருத்திகை பெண்களுக்கு வரம் அளித்திருக்கிறார். அவர் அளித்திருக்கக்கூடிய அந்த வரத்தின்படி கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரமாக கருதப்பட்டு இந்த நாளிலே பக்தர்கள் விரதமிருந்து விசேஷமாக வழிபாடு செய்கிறார்கள். அம்பிகைக்குரிய ஆடி மாசத்தில் வரும் பொழுது இந்த ஆடி கிருத்திகை கூடுதல் சிறப்புடையதாக கருதப்படுகிறது. இந்த ஆடி கிருத்திகை நாளிலே பக்தர்கள் ஒரு நாள் முன்னதாகவே தங்களுடைய வீடுகளை எல்லாம் சுத்தம் செய்து பூஜை வழிபாட்டுக்களுக்கான அத்தனை ஏற்பாடுகளையும் மேற்கொள்ள வேண்டும். மேலும் ஆடி கிருத்திகை நாளிலே சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து தூய நீராடி நெற்றிக்கு திலகமிட்டு தூய வஸ்திரங்களை எல்லாம் தரித்து முருகப்பெருமானை வழிபட்டு தங்களுடைய விரதத்தை தொடங்க வேண்டும். வீட்டிலே பூஜை அறையிலே முருகப்பெருமானுடைய படத்தை வைத்து வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். அதே போல முருகனுடைய திருக்கோயிலுக்கு சென்றும் கூட இந்த விரத பூஜைகளை மேற்கொள்ளலாம். பிறகு விரதத்தை தொடங்க வேண்டும். காலையிலே இருந்து மாலை வரையும் உணவு உட்கொள்ளக்கூடாது. உடல் நலம் பாதிப்புக்கு உள்ளானவர்களாக இருந்தால் பழங்கள், பால் முதலியவற்றை சேர்த்து கொள்ளலாம். மாலை நேரத்திலே விசேஷமான பூஜைகளை செய்துவிட்டு விரதத்தை முடித்து கொள்ள வேண்டும். அறுவடை வீடுகளுக்கு சென்று வழிபாடு மேற்கொள்பவர்களாக இருந்தால் அங்கே காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தி விரதத்தை முடிக்க வேண்டும். ஆடி கிருத்திகை முருகனுக்குரிய திருநாள். ஆடி கிருத்திகை நாளானது வெற்றி, போர், ஞானம், அன்பு, பாசம் ஆகியவற்றின் கடவுளாக போற்றப்படும் திருமுருகப்பெருமானுடையது. இந்த சிறப்பான திருநாளிலே முருகனை மனமுருகி வழிபட வேண்டும். அப்படி வழிபடுவதினாலே வளமும் ஆரோக்கியமும் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் கிடைக்கும் என்பது
நம்முடைய புராண இதிகாசங்களிலே சொல்லப்பட்ட விஷயமாக இருக்கிறது. குறிப்பாக முருகப்பெருமானுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த விழாவை தமிழகத்திலே அறுவடை வீடுகள் மட்டுமல்லாது எல்லா முருகன் கோவில்களிலும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. சிவன் பார்வதியின் அருளினாலே உருவானவர் முருகப்பெருமான். குழந்தையிலிருந்தே இவர் 6 கார்த்திகை பெண்களாலே வளர்க்கப்பட்டவர். இந்த 6 பெண்களை கௌரவிக்கும் விதமாக ஆடி கிருத்திகை கொண்டாடப்படுகிறது. இந்த நாளிலே விரதமிருந்து வழிபடுவதனாலே வாழ்க்கையிலே எல்லா விதமான நன்மைகளையும் பெற முடிகிறது. குழந்தை பேறு உண்டாகும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த ஆடி கிருத்திகை விசேஷமான முருகனுடைய விரத பூஜைகளை செய்ய வேண்டும். குறிப்பாக திருத்தணி முருகப்பெருமான் அறுவடை வீடுகளிலே ஒன்றான திருத்தணியிலே இந்த ஆடி கிருத்திகையானது மிக விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. நாடு முழுவதிலும் இருந்து பக்தர்கள் காவடி எடுத்து வந்து முருகனை வணங்கி அருள் பெறுகிறார்கள். பாரத தேசம் முழுவதிலும் இருந்தே ஆடி கிருத்திகை அன்று முருகப்பெருமானை வணங்குவதற்காக திருத்தணிக்கு வருகிறார்கள். திருத்தணியிலே வள்ளி தெய்வானையோடு காட்சி கொடுக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை அனைவருமே சென்று வழிபட்டு எல்லா விதமான நலன்களையும் வளங்களையும் பெறுகிறார்கள். புத்திர பாக்கியம், குழந்தை பேறு வேண்டும் என்பவர்கள் இந்த ஆடி கிருத்திகை விசேஷமான இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். வாழ்க்கையிலே 16 செல்வங்களையும் இந்த ஆடி கிருத்திகை நமக்கு கொடுக்கிறது. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஹிந்த்.